கைஸ், குட் மார்னிங். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இப்போ வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கோம். குட் மார்னிங் மக்களே. நம்ம வந்து நைட்டு செமையாக தூங்கணும். உருண்டு வர கீழே விழுந்துட்டேங்க நைட்டு. அப்பா பாருங்க, மார்னிங் டைம் அந்த சன்ரைஸ் பார்க்குறதே வேறு லெவலில் தாங்க இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசம் வழியாக போயிட்டு நம்ம வந்து யூபி போக போகிறோம். இதுதான் ரூட்டு. ஸோ வாங்க, தொடர்ந்து பயணங்கள் இன்னும் பயங்கரமாக இருக்கும். चाहिए गरम चाहिए टी आइए அப்படின்னாரு. நானும் ஜாலியாக படுத்துட்டேன். அப்படியே இந்த வழியாக படுத்துட்ருக்கோம். செமையாக இருக்கலாம். காலையில் எல்லோரும் டீ தான் குடிப்பாங்க. காலையில் நான் வந்து கடலை மிட்டாய் சாப்பிட போகிறேன். பர்பி பொங்கலோடு கித்தனா ரூபாய் 40. பொங்கல் வாங்கியிருக்கோம் 30 ரூபா. எப்படி இருக்குன்னு தெரில. நேற்று காலைல சாப்பிடல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் காலைல பொங்கல் சாப்பிட போகிறேன். பொங்கல் இன்னுமே சூடாக தாங்க இருக்குது. நாக்பூர் இன்னும் தாண்டல. நாக்பூர் லாஸ்ட்டு பார்டரில் இருக்குது ஒரு ஸ்டேஷனு. நீ தாண்டினதுக்கப்புறம் ஜபல்பூர் போவோம். ஜபல்பூர்லாம் போகும்போது ஆஃப்டர்நூன் ஆகிரும். முதல் நாள் பயணம் பண்ணும் போது நம்ம வந்து சாப்பிடவே இல்லை காலைல. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே பொங்கல் வாங்கியாச்சு. செமையாக இருக்குது பொங்கல். ஐஆர்சிடிசியில் தான் வாங்கினேன், வெளியில் வாங்கலை. இங்கேயே டேஸ்ட் நல்லா தான் இங்கே இருக்குது. 40 ரூபா 40 ரூபி. உண்மையான வடக்கன்ஸ் தான் இவங்க தான். இந்த வராங்க பாருங்கள், இவங்க தான் உண்மையான வடக்கன்ஸு. லோக்கல் பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள். எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி ஒரு ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடுறாங்க அந்தளவுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கோண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கோம். இது வந்து நாக்பூரில் வந்து பார்டரில் இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டேஷனு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரதேசத்துக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து நம்ம இருக்க வந்து மும்பை மகாராஷ்டிரா இருக்குல்ல. ஸோ அதோட லாஸ்ட்டு ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடியதில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ட்ரெயின் ஃபுல்லாகவே ஏதோ சொந்த வண்டி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் வர்றாங்க பாருங்கள். இந்த சைடு அந்தளவுக்கு இல்லை பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ரிசர்வேஷன் ட்ரெயின், ஏசி கம்பார்ட்மெண்ட், அதனால் யாரும் இல்லை. அந்த சைடு இருக்காங்க. அங்கே வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. வாங்குவோம் ஏதாவது. பனானா பாருங்கள், ரொம்ப இதாக இட்லி பாருங்கள். கிருஷ்ணன் இட்லி வாங்க. 10 ரூபாய்க்கா வாங்குற மாதிரி ஐடியா இல்லைங்க. இதில் நம்ம இந்த வண்டியெலாம் வந்திருக்கோம். கன்னியாகுமரி டு பனாரஸ். இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வந்து காசி போயிடுவோம். நம்ம வந்து ட்ரெயின் தான். பார்சல் போட்டு வச்சுருக்காங்க. இட்லி வந்து சிப்ஸ் எத்தனை 20 பாருங்க. இந்த சிப்ஸ் பாக்கெட் வாங்கியிருக்கேன் 20 ரூபீஸ் தாங்க. பாக்கெட் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் ரேட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிராண்டட்லாம் கிடையாது. இவங்களாம் லோக்கல் அடிக்கிறது. ஏதோ விற்கிறாருங்க. என்னென்னு பார்ப்போமா? समोसा है एकदम गरम गरम. नहीं नहीं थैंक यू. समोसा விற்கிறாங்க. இங்கே பாருங்க, 2 சமோசா 30 ரூபாய்க்கு விற்கிறாரு. இது பாக்கெட் தாங்க பெருசாக இருக்குது. நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கி உள்ளே போட்டோம்னா எவ்வளோ இருக்கும்? 5 ரூபா பாக்கெட்டு அந்தளவுக்கு தான் இருக்குது. அது டேஸ்ட் நல்லா தானே இருக்குங்க. இந்த மத்திய பிரதேசத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னா, கீழே பாருங்கள் ஃபுல்லாகவே நாற்று நட்டுருக்காங்க. அதாவது நெல் நட்டுருக்காங்க. வரப்பில் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் பெரிய பெரிய மரங்களாக வச்சுருக்காங்க. சில ஏரியாக்களில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஏரியாக்களில் வந்து ஃபுல்லாகவே பெரிய நிலப்பரப்பாக தான் இருந்தது. அதில் மரங்கள் எதுவுமே இல்லை. நெல் மட்டும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மரங்கள் நிறைய வச்சுருக்காங்க. வயசு இந்த ஊரை பாருங்கள் எப்படி இருக்குங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்து ஊர் மாதிரி தானே இருக்குது. ஃபுல்லாக ஓட்டு வீடு, அப்புறம் சுற்றி வந்து கிராமம். இங்கே பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்து ஆடு மேய்க்கிறாங்க. ஃபுல்லாக விவசாயம் தான். பாதி இடத்துல நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி இடத்துல தான் அறுவடை பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சரியான மழை. ஆனால் மழை ஃபுல்லாக பட்டு போய் இருக்குது. ஏன்னா இது சம்மர் டைமு. பட் இது ஃபுல்லாக க்ரீனிஸாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ரோடு பாருங்கள், மழை ஒட்டி எப்படி போகுது இந்த ரோடு. வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃப்ளவரை பாருங்க, மரம் ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, இந்த இதில் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. செமையாக இருக்குல்ல. இந்த
நாற்று நட்டுருக்க இடம் ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு இருக்குது, நல்லா ஃபுல்லாக செழிப்பாக. மற்ற இடங்கள்லாம் காஞ்சு போய் இருக்குது மரங்கள்லாம். பாருங்கள், நார்த்து தான், எல்லாமே மிக்சடாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மரம்லாம், மரத்தில் பூ சூப்பராக பூத்து இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அருமை அருமை, சூப்பராக இருக்கா. சின்ன ஒரு ரிவர் ஒன்று இருக்குங்க, பட் ஆனால் தண்ணி பெருசாக வரல. பட் அவன் வந்தால் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க, செமையாக இருக்குல்ல. தண்ணி வரல, ஆனால் ஃபுல்லாக அந்த மாதிரி தாங்க இருக்குது. இங்கே உள்ள கிராமங்கள்லாம் ரொம்ப லோக்கலாக அப்டேட்டே ஆகாமல் அந்த மாதிரி தான் இருக்குது கிராமங்கள்லாம். இன்டீரியரான ஒரு டெவலப்பே ஆகாத ஒரு கிராமம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்க்க நல்லா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஊர் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த மரத்தில் வந்து ஏதோ ஒன்று கீழே வந்து பிறக்கிறாங்க. அந்த இலையா இல்லை பூவா என்னன்னே தெரில. டவர் பாருங்க, இந்த ஊரில் ஒரே ஒரு டவர் தான் இருக்காங்க. ஆற்றுலேயுமே தண்ணி வரல. ஆறு பாருங்க எவ்வளோ கல் கிடக்குன்னு. தண்ணி வச்சுன்னா சூப்பராக இருக்குங்க அந்த கிராமம். பார்க்க அழகாக இருக்குங்க. ரொம்ப ஓல்டாக இருந்தாலுமே இது ஒரு அழகு தாங்க. நார்த் இந்தியாவில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நிறைய வீடுங்க ஓட்டு வீடுங்களாக தாங்க இருக்குது, டெவலப்பே ஆகாமல். இதுதான் நார்த் இந்தியா, இப்படிதான் இருக்கும். என்ன தான் இப்போ வந்து எல்லா மரங்களும் பட்டு இருந்தாலும் இந்த மரங்களை மட்டும் பாருங்களேன், அப்படியே நல்லா ஃபுல்லாக ரெட்டாக அந்த பூவெல்லாம் பூத்து இருக்குது. இது வந்து செண்டாலம் பூவா செந்தாமரை பூவா சம்திங் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஊர்லேயுமே இருக்குங்க, தமிழ்நாட்டிலே இந்த பூவெல்லாம் இருக்கும். ஆனால் கம்மியாக தான் இருக்கும் இந்த மரங்கள்லாம். பட் ஆனால் இங்கே நிறையவே இருக்குது, பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பழசாக இருக்குன்னு. பழசெலாம் இல்லை, எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் இருக்குது, டெவலப் ஆகாமல் அந்த ஓட்டு வீடெல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இது ஒரு லைஃப் தாங்கண்ணா. ஊர் பக்கத்துலேயே ஃபுல்லாக விவசாயம் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நெல் கிடையாதுங்க. நான் கூட நெல்லுன்னு நினச்சேன், பட் ஆனால் இது நெல் கிடையாது, இது வந்து கோதுமை. ஸோ நார்த்தில் ஃபுல்லாக கோதுமை வந்து அதிகமாக சேல் பண்ணுவாங்க. அந்த பாருங்கள், இது ஃபுல்லாகவே கோதுமை தாங்க, கோதுமை தான் விளைய வைக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்வியலை வந்து ரெடி பண்ணி அவங்களே வாழ்ந்துக்கிறாங்க. மழை பெய்கிற டைத்தில் வந்தோம்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குல்ல, ஒரு அழகுங்க அழகு. இதெல்லாம் பச்சை பசேன்னு இருந்துச்சு, இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே கோதுமைக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, அதாவது நல்லா விளைஞ்சிருச்சு. நம்ம ஊரில் அரிசி விளைய வைப்போம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து கோதுமை வந்து விளைய வைக்கிறாங்க. ஃபுல்லாகவே கோதுமை வந்து இப்போ வந்து நல்லா விளைஞ்சி காஞ்சிருச்சு. இப்போ வந்து நைன்பூரில் இருக்கோம். ஸோ ஜபல்பூர் வந்து மதியம் வந்து 1 மணிக்கு கிட்ட போகும். ஜபல்பூரில் தான் 5 மினிட்ஸ் நிற்கும், இங்கே 2 மினிட்ஸ் தான் நிற்கும் நைன்பூரில். அவர் நம்ம அண்ணன் தமிழ் அண்ணன் தான், அவர் வந்து கேரளாக்கார அண்ணன். எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரியான ஹார்னுங்க. நம்ம வண்டி ஒரு இடத்துல விட ஹார்னு அடிக்கல. இங்கே பாருங்க, வடி காட்டிட்டாரு. நார்த் இந்தியாவே வேறு லெவலில் தாங்க இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்குது. ரொம்ப டெவலப் ஆகாத ஒரு கிராமமாக இருக்குது. சிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கு, பட் ஆனால் கிராமம் ரொம்பவே டெவலப் ஆகாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், பைலட்டை பாருங்கள் எப்படி கொடி காட்டுறாரு. ஹலோ, ஸ்மைல் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஜாலியாக இருப்பாங்க. நல்லா ஹிந்தி பேச கற்றுக்கிட்டோன்னா நல்லா ஜாலியாக இருப்பாங்க. தெரியலன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி லோக்கல், அதாவது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் ஏறினோன்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் நார்த் இந்தியன் ட்ராவல் கிடைக்கும். நம்ம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ எல்லாமே மிக்சடாக இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி. ஹாய் ஹாய், ஜாலியாக போகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த டாக் வந்து பாம்ப் ஸ்குவாட் மாதிரி போட்டு போகிறாங்க செக்கிங்க்கு. இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, ரீல்ஸ் மாதிரி. நார்த் இந்தியானாலே போக மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜபல்பூர் வரதுனால நம்மளுக்கு வந்து
லஞ்சுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இல்லை இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் போட்டிருக்காங்க. மீல்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பரும் போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து டிவியில் போட்டுருப்பாங்க என்னென்ன ஐட்டமாக என்னென்ன இருக்குது அப்படி எவ்வளோ ரேட்டுன்ட்டு. பிரியாணி 100 ரூபாய், வெஜ்ஜு இது இருக்குது. இது வந்து ஜபல்பூர் ஸ்டேஷன். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஜபல்பூர் ஸ்டேஷனில் நம்மளுக்கு வந்து வந்துடும். நம்ம கால் பண்ணி சொல்லிக்கலாம். இது வந்து எப்படி இருக்குங்க, ஏதோ சம்திங் ஃபாரின் மாதிரி இருக்குல்ல. கீழே ஃபுல்லாக அப்படியே வச்சு மேலே ஃபுல்லாக ஒரு இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, மக்கள் பாருங்கள் எப்படி பாருங்க, நடந்தே தான் போகிறாங்க. இந்த மாதிரி தான், ரோடு வசதி பெருசாக கிடையாது இந்த மாதிரி ஏரியாக்குள்ள. நீங்கள் ட்ரெயினில் வந்து ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. டயத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க, ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துடுவாங்க, எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அந்த பயணத்தை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த மீல்ஸ் வந்து 120 ரூபா, சப்பாத்தியோட அப்புறம் ரைஸோட சேர்த்து வரும். நல்லாவே இருக்குங்க. நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம். லேட்டாக மீன்ஸ் டயத்துக்கு சாப்பிடுவோம். இப்போ மணி 11 தான் ஆகுது. இந்த பிரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே பசங்க இன்னும் ஃபோட்டோ ஷூட் வேறு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த கிராமத்துலேருந்து இந்த கிராமத்துக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வழியாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வழி தான் இருக்குது போல். நல்லா இருக்குங்க. இங்கே தண்ணி நல்லா வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது. ஹலோ, நம்ம வந்து ஜபல்பூர் வந்தாச்சு. ஸோ மத்திய பிரதேசில் இதுதான் வந்து ஒரு பெரிய ஸ்டேஷனு, முக்கியமான பெரிய பிளேஸும் இதுதான். மத்திய பிரதேசில் ஜபல்பூர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டேஷனு. இங்கே பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் எப்படி விற்றுட்ருக்காங்கன்ட்டு. சாவல் அப்புறம் இது கித்தனா 30 ரூபாய், 30 ரூபா தாங்க. 30 ரூபா தான். நம்ம முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிடுவோம். எல்லா ஃபுட்லேயும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிளகா வைப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இட்லி சமோசாலாம் விற்றுட்ருக்காங்க. பாருங்கள் அந்த சாம்பார்லேயே பாருங்கள் எவ்வளோ மிளகா போட்டிருக்காங்க. இட்லி, சாம்பார், சமோசா இதெல்லாம் இப்போ மதிய டைமே விற்காங்க. கொஞ்சம் லைட்டாக நம்ம முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ இங்கே பாருங்கள் இவர் கொஞ்சம் கொண்டு போகிறாரு. நான் இந்த கச்சோடி கிடைக்குன்னு பார்க்குறேன், அது கிடைக்கவே மாட்டேங்குங்க. கச்சோரிங்கிறது ஒரு சம்திங் ஒரு சமோசா மாதிரி ஒரு டிஷ்ஷு. அது நம்ம சவுத் சைடு கிடைக்காது, நார்த் சைடு தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சாப்பாடு வாங்க போகிறேன், அதனால் இந்த சைடு போய் பார்த்துட்டு வருவோம். இந்த ஜபல்பூரில் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஸ்டாப்பிங் இங்கே தான். இங்கேயும் தண்ணி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே லைட்டாக முன்னாடி போயிட்டு அப்படியே மக்களாக சேர்ந்து மிங்கிள் ஆகிட்டு வருவாங்க. நல்லா இருக்கு. அன்ரிசர்வ் பெட்டிலாம் நம்ம பார்க்கலல்ல, அதெல்லாம் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் சாப்பாடு கொடுக்காரு பாருங்க. சாப்பாடு இது வந்து 30 ரூபா தான். அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்க. நம்மளும் தேவையான வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கெல்லாம் ஹைஜீனிக்லாம் பார்க்கக்கூடாதுங்க, வச்சு வாங்கி சாப்பிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் ப்ளஸ் இங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி எடுத்துகிட்ருக்காங்கன்ட்டு. ஸோ சாப்பாட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஸ்டேஷன் வந்துட்டாலே உங்களுக்கு நிறைய சாப்பாடு இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ வாங்கி சாப்பிட்டா தான் தெரியும். இதெல்லாம் நார்மல் ஸ்லீப்பர் கோச்சுங்க. ஸ்லீப்பர் கோச்சே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது உள்ள. இந்த எங்கேயும் விற்காங்க பாருங்கள் சமோசா, இட்லி, வடை. நம்ம இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமும் சாப்பிட்டுக்கலாம். இது மதிய டைம் ஆயிடுச்சு, 12:30 மணி. ஜபல்பூரில் தான் லாஸ்ட் ஸ்டேஷனு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரயாகராஜ் போகணும். பிரயாகராஜில் வந்து இந்த கும்பமேளா நடந்துச்சுல, ஸோ அந்த பிளேஸு. அங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு ஈவினிங் ஆயிரும். அங்கேருந்து மறுபடியும் நம்ம வந்து 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பனாரஸ் போகணும் காசிக்கு. ஸோ காசிக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 11 மணி ஆயிரும். 11 மணி 12 மணிக்கிட்ட ஆயிரும். ஸோ இங்கே ஜபல்பூரில் தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே போய் பார்த்துட்டு வரேன் இங்கே நல்லா சாப்பாடு போடுறாங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் லோக்கல் எல்லாம் ஃபுல்லாக இப்படி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. பார்சல் அந்த மாதிரி எதாவது வாங்கலான்னு பார்த்தா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒரே சமோசா, இட்லி இந்த மாதிரிலாம் வச்சுட்ருக்காங்க. நிறைய வச்சுருக்காங்க அவங்க. பாருங்க சாவல் நை. காசி தமிழ் சங்கமத்தில் வந்து 2 அன்ரிசர்வ் பெட்டி இருக்குது. இப்போ அதுக்குள்ளே தான் வரேன். உள்ளே போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள் அன்ரிசர்வ்னாலே இதுதான். அன்ரிசர்வ் பெட்டி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாக்ஸ் இருக்கா, அங்கே பாருங்கள். ஸோ
ஸோ இதுதான் அன்ரிசர்வ் பெட்டி. நீங்கள் இதில் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் இப்படி தான் இருக்கும். எல்லாம் இப்படி தான் படுத்து கிடப்பாங்க. இதெல்லாம் அன்ரிசர்வ் பெட்டி. இங்கே நீட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ இதில் தாத்தா உட்காந்துருக்காரு. ஹீட்டாக இருக்குங்க. ஏசியில் வந்துட்டு இங்கே வந்து ஹீட்டாக தெரியுது, ரொம்ப ஹீட்டாக தெரியுது. எல்லாம் மூட்டை ஹீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு மேலே ஃபுல்லாக பேக் எல்லாம் அடிக்க வச்சுட்டு இங்கே பாருங்கள், பயங்கரமான ஒரு வைபாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் அன்ரிசர்வ் பெட்டி. ஓ 3 பெட்டி விட்ருக்கேன் எனக்கு, 3 2 உள்ளே போவோம். எல்லாம் லஞ்ச் டைம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும். நீங்கள் வந்து காசிக்கு வந்து நீங்கள் வந்து அன்ரிசர்வில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்படி தான் ட்ராவல் பண்ணுவீங்க. பாய் பாய். ஸோ இதுதான் அன்ரிசர்வ் பெட்டி. இதுக்கப்புறம் 2-3 பெட்டி இருக்குது. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ நீங்கள் அன்ரிசர்வில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா ட்ராவல் பண்ணுங்கள். ஆனால் வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. நார்த் இந்தியா கூட இங்கே பாருங்கள், வாட்ச பொடி தாக்கு தான். இட்லி ஆனால் மதிய டைம் இட்லி சாப்பிட்றாங்க, அதுதான் எனக்கும் தெரில. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சொமேட்டோ இந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து ஆர்டர் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வந்துடுவாங்க. அது போக நான் ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுத்து வந்தாங்களே, ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நம்ம ஃபுட்டு வாங்கிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கேக்கு தேங்க்யூ ரைஸ். வெஜ் பிரியாணின்னு சொன்னார், வாங்கியாச்சு. நானும் நிறைய கடை பார்த்தேன், எதுவுமே இல்லை. இது 50 ரூபா, 50 ரூபாய்னா. இந்த சமோசா மட்டும் வாங்கிட்டு நம்ம சாப்பிட போவோம் உள்ள. ஹோமச் समोसा 3 पीस 30 रुपये। समोसा एक बड़ा रहेगा 30 रुपये प्लेट कोला के साथ। कितना प्लेट लेना? तो 2 प्लेट 20 का नोट लेके काटते हैं। 2 पीस समोसा। 2 पीस समोसा रहेगा, 1 पीस बड़ा रहेगा 30 में। नहीं समोसा ओनली। ठीक है 30 है। हाँ अच्छा। नहीं ओनली समोसा। பாருங்க சமோசா தரதுக்கு அவர் இவ்வளோ பாதாரு. हाँ एक चिल्ली ओके बस தேங்க் யூ. 50 ரூபாய்க்கு பிரியாணி சொல்லிட்டு ஏதோ ஒன்று வச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரைஸ், நார்மல் ரைஸ் தான். ரைஸ் வச்சு சன்னா மசாலா வச்சு வச்சுருக்காங்க. ட்ரையாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. பட் ஆனால் ரைஸ் வந்து வேகலை, சரியாக வேகலை, அரை வேக்காடாக இருக்குது. சன்னா ஓகே தான், ஓகே இருக்கிற வச்சு சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். வயிறு வலி வராமல் இருந்தால் சரி தான், வேறு வழி கிடையாது. நார்த் இந்தியா வந்தாலே நம்ம எல்லாம் இப்படி தான் இருக்கும். பார்ப்போம். பிரியாணின்னு சொன்ன ஒரு ரைஸு கொடுத்தான், சாப்பிட்டோம். அது அந்தளவுக்கு எனக்கு திருப்தியாக இல்லை. அதனால் சமோசா வாங்கியிருக்கேன். ஸோ சமோசா சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். சமோசா ஓரளவுக்கு ஓகே தாங்க, நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டாகவே இருக்குது. பையா How much? बढ़िया खाना, टेस्टी खाना. कितना? 30 रुपये. 30 रूपांगा. बारह बहुत अधिक है. चलो बढ़िया खाना, भेल खाना. थैंक यू. हाँ बस 30 रुपये है. 30 रூபாங்க. ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டேன், நல்லாயிருக்கு. கொஞ்சம் புளிப்பாக அந்த மிக்சர்லாம் போட்டு, அப்புறம் ஆனியன் முட்டைகோஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, இங்கே தான் கிடைக்கும் இந்த மாதிரிலாம்.
ஈவினிங் மக்களே இங்கே பாருங்கள் மக்கள்லாம் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சுங்க. தூங்கிட்டு அப்படியே கரெக்டாக ஒரு 5 o'clock ஆக போகுது. இப்போ வந்து சாட்னா வரப்போகுது. ஸோ அதனால் அப்படியே எழுந்துச்சு லைட்டாக சன்செட்டு பார்த்துட்டு மக்களையும் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாட்னாவில் பாருங்கள் அவங்க கண்ணு கட்டின தூரத்துக்கு எல்லாம் ஃபுல்லாகவே கோதுமை தான். எல்லா இடமும் கோதுமை தாங்க விளைக்கிறாங்க. ஆனால் இந்த சன்னோட கதிர்வீச்சு வந்து அப்படி சூப்பராக வரல. கதிர்வீச்சு வேற. இப்போ பாருங்கள் எப்படி ஜம்முன்னு படுத்து கிடக்காரு. அருமையாக இருக்காரப்பா. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் சன் செட்டாக வேறு லெவலில் இருக்கும். பார்ப்போம். பாருங்க சைக்கிளில் போகும்போது கீழே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சைக்கிளில் மோஸ்ட்லி சைக்கிள் தான் இங்கே ஓட்டுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பேஷன் ப்ரோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க வண்டி ரொம்ப நேரம் நினச்சினால கீழே வந்தாச்சு. அங்கே பாருங்க ஆப்போசிட்டில் தான் வண்டி வருது. எவ்வளோ நிற்காரு பாருங்க தைரியமாக. அவர் வாரத்தில் நிற்கிறாரு வண்டி மெதுவாக வருன்ட்டு. இப்போ தான் விலகுதாரு. ஸ்டேஷன் இப்போ தான் பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க. இங்கே ட்ரெயின் வரப்போகுது. பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் சரசரன்னு போக போகுது. போன இடம் பிடிங்கிடக்கூடாது. பார்த்தே இருக்கணுங்க. வாசல்லே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஹாய் ஜாலியாக வராங்க. ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் தாங்க. ஃபுல்லாகவே அன்ரிசர்வ். செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நார்த் இந்தியா வந்து ட்ராவல் என்ஜாய் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் ஜபல்பூர்லேருந்து தான் போகுது. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோன்னா இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயினில் வந்து ஏறினா தான் செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். ஹலோ பாய். ఈసీ పడకలో వెళ్ళదండి. అంటే మామూలు లోపల మూల పడకలో వెళ్ళదు. డెప్లో వెళ్ళదు. ఓన్లీ సిట్టింగ్ ఫుల్లీ అనిపిస్తుంది. హాయ్ சாட்னா வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 5:30. ஸோ இது வந்து பெரிய ஸ்டேஷனு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாகராஜ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பனாரஸ் தான். ஸோ இது ரெண்டுமே தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பெரிய ஸ்டேஷனு. ஸோ சாட்னா எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசில் ஒரு பார்ட்டில் இருக்குது. பிரயாகராஜ் போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து யூபிக்கு போயிடும். யூபி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துடும். யூபியில் தான் நம்மளுக்கு வந்து வாரணாசி இருக்குது, அதாவது காசி போகிற இடம். இது வந்து சமோசா, இது வந்து கச்சோரி. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கச்சோரி வந்து நிறைய கடையில் வச்சுருக்காங்க. நல்லா வாங்கி சாப்பிடலாம். சமோசா சாப்பிட்டதுனால பசி இல்லை, இல்லாட்டினா வாங்கியிருக்கலாம். இல்லை இந்த மாதிரி கடையெல்லாம் பொட்டி கடை மாதிரி சரஞ்சரமாக போட்டு தொங்க வச்சுருக்காங்க. பாருங்க கோதுமை வந்து எப்படி வந்து அறுவடை செய்கிறாங்கன்ட்டு. கோதுமை அறுவடை செய்கிறாங்க. மிஷின் இல்லாமல் கைட்டே அறுத்து இது பண்ணுறாங்க. சன் செட் ஆகிற அந்த அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த கலரே மாறிடுச்சுங்க. அவ்வளோ வெயில் அடிச்சுது மதியம். இப்போ பாருங்கள் அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட்டு. மத்திய பிரதேசத்தை தாண்டதுக்கு ஒரு நாள் ஆகுதுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மத்திய பிரதேசம் மட்டும்தான் சுற்றிருக்கோம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு க்ளீனிங் ஒர்க்லாம் காலையில் ஒரு டைம், ஆஃப்டர்நூன் ஒரு டைம், ஈவினிங், அப்புறம் நைட்டு, இந்த மாதிரி 4 டைம் வந்து க்ளீனிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏசி கோச்சில் க்ளீனிங் பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி அவங்க கோச் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கூட சொன்னால் கூட க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. மத்திய பிரதேசத்துலேருந்து யூபிக்கு வந்தாச்சு, உத்தரப்பிரதேசம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாகவே மத்திய பிரதேசத்துலாம் ரவுண்ட் அடிச்சிருக்கோம். 30 rupees. स्वीट पालकोवा स्पेशल और एक कौन कितने है ना ये उन्हीं का देते दो. இது வந்து ஸ்வீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 ரூபா. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நல்ல சில்லுன்னு பால்கோவா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒர்ஸ்ட்டு வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் வந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரயாகராஜ் வந்தாச்சு. கும்பமேளா நடக்கும்ல, ஸோ அந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். பிரயாகராஜ் இந்த ஊர் பேர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிலேங்க. செம்ம காண்டு. அப்பா பசி எடுத்துருச்சு, என்ன பண்ணனே தெரில. நான் இங்கே வந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். இப்போ மணியை பாருங்கள் 9 மணி.
7 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 9 மணிக்கு வருதுங்க. சாட்னாலேருந்து உருட்டு எடுத்துட்டான். ஸோ இங்கே 2 மினிட்ஸ் தான் நிற்கும். அதனால தான் நிறைய பேர் இங்கே தான் இறங்குறாங்க. ஏன்னா அந்த கும்பமேளா நடந்த அந்த பிளேஸுக்கு வந்து இப்போவும் ஆட்கள் போயிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய பேர் அங்கே வந்து இங்கே இறங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து 3 ஹவர்ஸுங்க. 3 ஹவர்ஸ் ஜேர்ன் பண்ணி நம்ம வந்து வாரணாசி போக போகிறோம். அதாவது பனாரஸ் போகணும். இப்போ வந்து வாரணாசி போயிட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பிரயாகராஜ் வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள அந்த கங்கை நதி அந்த இதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ராவலை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து வீடியோவில் இருங்க. இங்கே பிரயாகராஜில் வந்து சாப்பாடு இந்த மாதிரி விற்காங்க. இங்கே வருங்க பார்சல் வச்சுருக்காங்க. இவரும் இங்கே பையில் வச்சுருக்கிறாரு. வெஜ் பிரியாணி வெஜ் பாருங்க பூரி சப்ஜிலாம் வச்சு வச்சுருக்காங்க. சும்மா எல்லா இதுலையும் ஊறுகாய் யூஸ் பண்ணுறாங்க. வெஜ் காணும். हाउ मच ये वेज है? हाँ वेज है भाई। क्या नाम है यार? राइस और ग्रेवी है। और चपाती हो गया? हाँ चपाती। हाउ मच कितना चपाती है कितना है? 8 पूरी है यार। 60 रुपये है। 50 है 60 है। 80 60 के आगे बोलो। 70 80 नहीं அப்பா 80 ரூபாங்கிறாங்க. எத்தனை சப்பாத்தி இருக்குன்னு தெரியல. நம்ம ஐஆர்சிடிஸ்லேயே வாங்கிக்கலாம். இங்கே அந்த பிரியாணி வந்து சேல் பண்ணுறாங்க. 80 ரூபா சொன்னார். அது ஆக்சுவலாக பிரியாணி கிடையாது, வெஜ் ரைஸ் மாதிரி தான். 80 ரூபா சொன்னாங்க. நான் இன்னைக்கு மதியமும் வெளில வாங்கி தான் சாப்பிட்டேன். எனக்கு செட் ஆகலை. ஸோ அரிசி வந்து சரியாக வேகலை. வயிறு வேறு லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ஐஆர்சிடிஸ்லேயே வந்து நேற்று நைட்டு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு மறுபடியும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ இங்கே வாங்குறத விட நம்ம பேண்ட்ரி இருக்குங்களா, ட்ரெயினில் பேண்ட்ரியில் அங்கேயே வாங்கிடலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். இந்த கூட்டமாக இருக்காங்களா இவங்களாம் எப்படின்னா இந்த மொத்தமாக வருவாங்களா செட்டு சேர்ந்து 40 பேர் 50 பேர் அந்த மாதிரி மொத்தமாக வந்து இங்கே வந்திருக்காங்க. இந்த பிரயாகராஜுக்கு கும்பமேளா அந்த டீமு இவங்களாம். பிரதர் सर वेज बिरयानी वेज बिरयानी चपाती चपाती नहीं है ये वेज अदर आइटम है लाइन के नहीं है बहुत टाइम हो गया अच्छी बट आना चपाती இல்லை வெஜ் பிரியாணி இல்லை மீல்ஸ் தான் இருந்துச்சு. 120ங்க. போயிட்டு சாப்பிடுவோம். 120 ரூபா. சரி நைட்டாக நல்லா சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஐஆர்சிடிஸ்லேயே ஓரளவுக்கு ஃபுட்டு வந்து டீசெண்டாக தாங்க இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து மீல்ஸு, இது டாலு, அப்புறம் சப்ஜி, அப்புறம் வந்து ஆலு, அப்புறம் வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். பட் ஆனால் சப்பாத்தி கொடுக்காம நமக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பயணத்தை தொடங்குவோம். டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. இதுவும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. இந்த டாலும் நல்லா இருக்குங்க, சூப்பராகவே இருக்குது. ஸ்பூன் உள்ளே இருக்கு. நான் இன்னொரு ஸ்பூன் எடுத்து வந்துட்டேன் பேண்ட்டில் இருந்ததுனால. காரம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. பட் ஆனால் ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு. சப்பாத்தி ஒன்று தான் கொடுத்ததா ஏமாற்றிட்டாங்க. ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்குங்க ஆர்சிபி. ஹலோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து வாரணாசி வந்தாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12:30க்கு வாரணாசி வந்துட்டோம். இந்த ஒரு பாருங்கள் ட்ரெயின் பனாரஸ் வந்தாச்சு. கைஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு வெளியில் போயிட்டு ஆட்டோ பிடிச்சி போனோம். பட் ஆனால் ஆட்டோக்கார அண்ணா இங்கே வந்துட்டாங்க. தெரிஞ்ச அண்ணன் தான், கன்னியாகுமரியில் வந்து வந்தாங்க. ஸோ அவங்க இப்போ ஆட்டோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ரூம் புக் பண்ணல. பட் நம்ம ரூம் புக் பண்ணியாச்சு. ஸ்டேஷனை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. பயங்கர கூட்டம் இருக்குது. எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய போவோம். வெல்கம் டு பனாரஸ், வாரணாசி, காசி எல்லாம் ஒன்று தாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்க. அவ்வளோ பேர் படுத்துருக்காங்கன்ட்டு. எல்லாம் குளிர் பயங்கரமாக அடிக்குது லைட்டாக. அவ்வளோ பேரும் வெளில தான் படுத்துருக்காங்க. நம்ம மெயின் ஆர்ட்ஸ் காட்டுறேன் நான். வாரணாசி ஸ்டேஷனு. வெல்கம் டு வாரணாசி. பாருங்கள் ஃபுல்லாக ஜீப்பு. இது ஃபுல்லாக பகல் டயத்தில் அக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அந்தளவுக்கு இல்லை, எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காரில் வந்து இது பண்ணி போய்க்கலாம். அந்த சைடும் ஃபுல்லாக ஆட்டோ இருக்குது. நீங்கள் வெளியில் வந்தாலே ஆட்டோ நிறைய இருக்குங்க. அதுபோக பஸ்ஸுமே ஓடிட்டுருக்கு. மெயின் ரோடு தான் வெளில வந்ததுமே.
ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்துட்டு பேரம் பேசி ரூமுக்கு வந்து போய்க்கோங்க, அதுதான் பெட்டர். எவ்வளோ ரூபா பேசியிருக்காங்கன்னே தெரிலங்க. இருப்போம் எல்லாம் ஆறுனு அடிச்சுட்டு அடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் பாலத்துக்கு அடியிலே ஹோட்டல், எவ்வளோ ஹோட்டல் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பாலத்துக்கு அடியிலே. பாருங்க முஸ்லிம்ஸ் நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க தெரியல. ஃபுல்லாக பிளாக் கலரில் சட்டை போட்டு நெஞ்சிலே அடிச்சுட்டு போகிறாங்க. யாருக்காவது இதை பற்றி தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. வெல்கம் டு வாரணாசி. இதுதாங்க வாரணாசி. கைஸ் நம்ம வந்து இப்போது ஸ்டேஷன்லேருந்து அந்த அண்ணா வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம 2 கிலோமீட்டர் தாண்டி நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன், மேட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போய்ட்டு பார்ப்போம். கைஸ் வந்து இப்போ வந்து புக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன், ஆனால் நாளைக்கு தான் எனக்கு வந்து செக்இன் டைமு. இப்போ வெயிட்டிங் ரூமில் வந்து 300 பே பண்ணிவிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் தான் அப்படி இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டல் மாதிரி மாறும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, நம்ம வந்து 3rd ஃப்ளோர் போனோம். 3rd ஃப்ளோரில் தான் வெயிட்டிங் ஏரியா இருக்கோம். நாளைக்கு 1 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரூம் தருவாங்களாம். ஸோ நைட்டிங்க தான் தங்க போகிறோம். நம்ம ரெஸ்ட் எடுப்போம். டைம் வேறு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. கைஸ் இதுதான் 3ஆவது ஃப்ளோரு. இதுதான் வெயிட்டிங் ஏரியா. இங்கே பாருங்கள், இங்கே பெட்டு, உட்காரதுக்கு சோஃபா, ரெஸ்ட் ரூமு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம நாளைக்கு மதியம் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ மற்றதெல்லாம் நான் நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. ரூம் டூராக ரூம் இன்னும் நம்ம பார்க்கல, சும்மா டார்மன்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஓகே.